ஸ்டோன் வச்ச பட்டர்ஃப்ளை கிளிப் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த கிளிப் ஒன்று வாங்கினேன். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த 2 கிளிப்பும் வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த 2 ரோஸ் வாங்கினேன். பிங்க் ரோஸ், இன்னொன்று எல்லோ ரோஸ், 2 ரோஸ் வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா கம்மல் வாங்கியிருந்தேன். இந்த கம்மல் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கம்மல் நல்லாயிருக்கா? இந்த கம்மலோட ரேட்டு வந்துட்டு 50 ரூபா. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள். அடுத்து இன்னொரு கம்மல் வாங்கியிருந்தேன். அது மகாலட்சுமி கம்மல். அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கம்மல். மகாலட்சுமி கம்மல் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு இதோட ரேட்டு வந்துட்டு 60 ரூபா. மேலே மகாலட்சுமி சாமி இருந்ததுனால நல்லா இருந்தது, அழகாகவும் இருக்குது, அதனால் இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை ஜிமிக்கி ஒன்று வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதோட ரேட்டு வந்து 50 ரூபா. இந்த ஜிமிக்கி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா மஸ்காரா வாங்கியிருந்தேன். மஸ்காரா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட விலை வந்துட்டு 50 ரூபா. டேஸ்லர் மஸ்காரா. இதோட எப்படி இருக்கு? இது வாங்கி மஸ்காரா வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஐலைனர் பென்சில் வாங்கியிருந்தேன். ஐலைனர் இது ஐப்ரோ பென்சில், ஐலைனரில் ஐப்ரோ பென்சில் ஒன்று வாங்கியிருந்தேன். இது அப்புறம் இந்த கோல்டு கலர் நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஒரு மணி ஒன்று வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னுட்டு சொல்லுங்கள். மணி வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு வந்துட்டு 50 ரூபா. இந்த மணி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னுட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த பூ வாங்கியிருந்தேன். இந்த பூ வந்துட்டு இந்த பூவோட ரேட்டு வந்துட்டு 30 ரூபா. ஒரு பூ 30 ரூபா. ஒயிட்டு, க்ரீனு, வைலெட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் இந்த ஃப்ளவர் வாங்கியிருந்த ஒரு பூ வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பியூர் ஒயிட் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பார்க்க எப்படி இருக்குன்னா இந்த அழகாக இருந்துச்சு. பியூர் ஒயிட்டு ஒரு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா கனகாமரம் கலர் ஒன்று வாங்கியிருந்தேன். கனகாமரம் இது ஒன்று வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது ஒரு வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ஒரு பூ ஒன்று வாங்கியிருந்தேன். 4 பூ வாங்கியிருந்தேன். 4மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அதனால் 4 பூ வாங்கியிருந்தேன். இந்த 4 பூ தான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த பூ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லணும், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் வாங்கின எல்லா பொருளையுமே மொத்தமாக காட்டிடுறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், இதெல்லாம் தானே மொத்தமாக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்.
எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் தான் சொல்லணும். அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். கிளிப்பு 2 ஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஐலைனர், மஸ்காரா, அதுக்கப்புறமா நைல் பாலிஷ், அப்புறம் இன்னொரு ஜிமிக்கி தோடு வாங்கிட்டு வந்திருந்தேன். இவ்வளோ தான் நான் வந்துட்டு எங்கள் ஊர் தேரில் வாங்கின பொருள். இவ்வளோ தான். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து சூப்பர்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.